வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் நமக்குன்னா 10/7/2024க்கான கெஸ்ஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 9/7/2024க்கான கேரளா கெஸ்ஸிங்கில் ஸ்ரீசக்தி 423 தான் குழுக்கள் நம்பரு. இந்த குழுக்கள் நம்பரில் தொடர்ச்சி வந்துட்டுருக்கோம். அதே போல் இன்றைக்கான ரிசல்ட் அப்படிங்கிற பார்க்குறப்ப நமக்கு வந்து 954 தான் ரிசல்ட். இந்த ரிசல்ட் எப்படி கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். நம்மளோட கெஸ்ஸிங்கில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஆல்போர்டு உங்களோட கணிப்பு என்னென்னு நான் கெஸ் பண்ண சொன்னேன். 2 நபர்கள் வந்து கரெக்டாக வந்து கெஸ் பண்ணியிருந்தாங்க. ஆல்போர்டு ஒருத்தர் 5 அனுப்பிச்சிருந்தார் கமெண்டில், இன்னொருத்தர் பார்த்தோன்னா 4 சொல்லியிருந்தார். சொன்னபடி 2 நம்பருமே பாஸ் ஆகிடுச்சு. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் வந்து உங்களோட ஆல்போர்டை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுக்கலாம். இப்போ பார்த்தோம்னா பாக்ஸில் 954 ரிசல்ட்டு நம்ம 953 வந்து கொடுத்துருக்கோம். 953 டிஃப்ரெண்ட்டான இந்த எப்படி இந்த நம்பர் எடுத்தோம்னா இந்த 9 நம்ம சி போர்டில் இறக்கிட்டே இருந்தாங்க. பி போர்டில் நம்ம வந்து 5 ரிப்ளேஸ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சொன்னபடி பி போர்டில் நமக்கு வந்துருச்சு. சி போர்டில் 3 சொல்லியிருக்கோம், 4 953 ஜஸ்ட் ஒரு நம்பர் மிஸ் ஆகிடுச்சு. இல்லைனா தரமான ஒரு கெஸ்ஸிங் நம்பர் எடுத்து கொடுத்துருக்கலாம். இந்த போல் இல்லாமல் தரமான கெஸ்ஸிங்கு 10/7/2024க்கான தரமான கெஸ்ஸிங் கொடுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோம்னா 10/7/2024க்கான கேரளா லாட்ரி கெஸ்ஸிங்கில் நம்மளோட 50-50 102 தான் குழுக்கள் நம்ம 100% வின்னிங் கரெக்டாக எடுத்து கொடுக்குறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய நம்பர் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்போர்டு நம்பர் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ஆல்போர்டு வந்து பார்த்துருவோம். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கெஸ்ஸிங்கில் இதுவரை மிஸ் ஆனது கிடையாது. ஒரு சில நாள் மிஸ் ஆகும், மற்ற நாள் எப்பொழுதுமே வின்னிங் எடுத்து கொடுப்போம். ஆல்போர்டு என்னோடய கெஸ்ஸிங்கில் பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் தான் வந்து சொல்ல போகிறேன். ஆல்போர்டில் பெஸ்ட்டு நம்பர் அப்படிங்கிற பார்க்குறப்ப என்னோடய கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் நம்பர் பார்த்தோம்னா நாளைக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக நமக்கு 8 தான் வரப்போகுதுங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய நம்பராக இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம். 100% என்னோடய கெஸ்ஸிங்கில் 8 தான் வரும். உங்கள் கணிப்பில் இந்த 8 வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். கட்டாயப்படுத்த கிடையாது. இந்த 8 எந்த போர்டில் சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய நம்பராக இருக்குன்னு சொல்கிறேன். அந்த நம்பரை நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். எந்த போர்டு சொல்கிறேன் இப்போ பார்த்தோம்னா சிங்கிள் டிஜிட்டில் வரக்கூடிய பெஸ்ட்டு 2 நம்பர் தான் பார்க்குறோம். ஒவ்வொரு போர்டுலேயும் 2 நம்பர், ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, 3 போர்டுலேயும் பெஸ்ட்டான ஒரு நம்பரை வந்து குறிக்க போகிறோம். இப்போ பார்த்தோம்னா ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, இந்த 3 போர்டுலேயும் வரக்கூடிய பெஸ்ட்டு 2 நம்பர் தான் சொல்ல போகிறோம். ஏ போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா 2. ஏ போர்டில் நமக்கு ரிப்ளேஸ்மெண்ட் ஆக வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. இந்த 2 ஏன் எடுத்துருக்காங்க பார்த்தோம்னா நமக்கு மீண்டும் அப்டேட் ஒரு நாள் விட்டு நமக்கு வந்து இந்த நம்பர் இறங்க வாய்ப்பு வந்து இருக்குது. அந்த கொடுத்து வச்சுருக்கேன். ஏ போர்டில் 2 வந்து இறங்கிறதுக்கான சான்சஸ் அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது. அதே ஏ போர்டில் சப்போர்ட் நம்பர் வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா 4. சப்போர்ட் நம்பர் வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா 4. ஏ போர்டில் 2 நாள் வந்து என்னோடய கெஸ்ஸிங்கில் கட்டாயம் ஏ போர்டில் இறங்குவதற்கான வேல்யூ நமக்கு 90% 2, 80% 4 வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்பு. பி போர்டில் நமக்கு 1 ரிப்ளேஸ்மெண்ட் ஆக வாய்ப்பு அதிகபட்ச சான்சஸ் வந்து இருக்குது. பி போர்டில் 1. சப்போர்ட் நம்பர் பார்த்தோம்னா 7 நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர் தான். 90% 7, அதே 90% 1, 2 நம்பரில் எந்த நம்பருமே வரும். என்னோட கெஸ்ஸிங்கில் 90% 1 இறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. 7 இறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு குறிப்பது நான் வந்து 7 குறிப்பேன், 2வது 1 சொல்லுவேன். சி போர்டில் பார்த்தோம்னா நான் வந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய நம்பர் ஆல்போர்டில் 8 சொல்லியிருந்தேன். அந்த 8 நமக்கு சி போர்டில் தான் வரப்போகுது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இது போல் நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இதுதான் என்னோடய சி போர்டில் வரக்கூடிய நம்பரு. ஆல்போர்டில் நான் இந்த நம்பர் வந்து சொல்லியிருந்தேன். அதே போல் 8 சி போர்டில் இறங்கும். சப்போர்ட் நம்பர் பார்த்தோம்னா நமக்கு மீண்டும் ரிவிஷன் நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு 6 வந்து 8 வராபத்தில் இறங்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருக்கக்கூடிய நம்பராக இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். பெஸ்ட்டான நம்பர் அதுதான் என்னுடைய கணிப்பில். இப்போ பார்த்தோம்னா பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ் நம்பரை பொறுத்தவரையிலும் ஒரு
பெஸ்ட்டான ஒரு நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் 278 ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்கும். என்னோட கெஸ்ஸிங்கில் 076 847 310 ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர். என்னோட கெஸ்ஸிங்கை பொறுத்தவரைக்கும் பாக்ஸில் இது போல தான் நம்பர் வரும். 418 கடைசியாக வரக்கூடிய நம்பர் பார்த்தோம்னா 170. இதுதான் என்னோட கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பராக இருக்க போகுது. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.